இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் நல்லா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்டர்ஃபேஸ் இஸ் நாட் கிளாஸ். அதை கிளாஸுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்லேயே பார்க்கக்கூடாது. இன்டர்ஃபேஸுங்கிறது கிளாஸ் கிடையாது. அப்போ இன்டர்ஃபேஸுங்கிறது என்னதுங்க அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ரூல்ஸ், அவ்வளோதான். அதை ரூல்ஸ்னு புரிஞ்சுக்கலாம், இல்லை அதை ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, இன்டர்ஃபேஸுங்கிறது ரூல்ஸ். அப்போ கான்ட்ராக்ட் இல்லை ரூல்ஸ்னால் என்னது அப்படின்னா, நான் ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த கம்பெனியில் ஒரு 500 பேரை ரெக்ரூட் பண்ண போகிறேன். 500 பேரை ரெக்ரூட் பண்ணிவிட்டு நான் ரூல்ஸ் எல்லாம் முதல்ல நோட் பண்ணி வச்சுக்குவேன். எல்லோரும் காலையில் 10 மணிக்குள்ளே ஆஃபீஸ் வந்துடணும். எல்லாருக்கும் வருஷத்துக்கு 10 நாள் லீவ் கொடுத்துருவேன். மாதம் இத்தனாம் தேதி நான் சேலரி கொடுத்துருவேன். அவங்களுக்கான நோட்டீஸ் பீரியட், ஒருவேளை அவங்க வேலையை விட்டு போகிறாங்கன்னா இவ்வளோ நாள் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுவேன். இப்போ இது இந்த 500 பேர்ட்டையே போய் ஒவ்வொருத்தட்டையாக போய் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிடுவேன் தெரியுமா, இந்த ரூல்ஸை தனியாக டிஃபைன் பண்ணி வச்சுருவேன். 500 பேரை ஜாயின் பண்ணும்போதும், ஒவ்வொருத்தர் ஜாயின் பண்ணும்போதும் நீங்கள் அந்த ரூல்ஸை ஒத்துக்கிடுறீங்கன்னா என் கம்பெனிக்கு வாங்க. அந்த ரூல்ஸை ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். அப்போ இதை எப்படி சொல்கிறது, இதுக்கு தான், இந்த ரூல்ஸுக்கு தான் இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த ரூல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், அது மாதிரி இன்டர்ஃபேஸ். பப்ளிக் இன்டர்ஃபேஸ் ரூல்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம கம்பெனிக்கு என்னென்ன ரூல்ஸ் வச்சுருக்கோம், பப்ளிக் வாய்ட் கம் ஆன் டைம். இது ஒரு ஆக்ஷன். சரியான நேரத்துக்கு ஆஃபீஸ் வந்துடணும். சரியான நேரம்ங்கிறது எது, 9:30க்கும் வரலாம், 9 மணிக்கும் வரலாம், கரெக்டாக 10 மணிக்கும் வரலாம். சில பேர் 1 மணி நேரம் லேட்டாக வருவேன்னு சொல்லிவிட்டு 11 மணிக்கு வரலாம். அப்போ சரியான நேரம் எதுங்கிறத கம்பெனியால் சொல்ல முடியாது. சில பேர் ஷிஃப்ட்டில் இருப்பாங்க, மத்தியான ஷிஃப்ட்டில் இருப்பாங்க, நைட் ஷிஃப்ட்டில் இருப்பாங்க. அப்போ சொல்ல முடியாது. அப்போ என்ன தெரியுமா, இந்த இடத்துல செமிகோலன். ஏன், அவரால் டிஃபைன் பண்ண முடியாது. இந்த இதை அவரால் டிஃபைன் பண்ண முடியாது. பப்ளிக் வாய்ட் டேக் லீவ். வருஷத்துக்கு 10 நாள் லீவ். வருஷத்துக்கு 10 நாள் லீவுனா எப்போ லீவ் எடுக்கணும், அதை அந்தந்த எம்ப்ளாயி தான் முடிவு பண்ணணும். அதையும் இவரால் டிஃபைன் பண்ண முடியாது. கரெக்டு தானே? அதனால் செமிகோலன். பப்ளிக் வாய்ட் கெட் சேலரி. சேலரி எவ்வளவு, 500 பேருக்கும் ஒரே சேலரியா, இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலரி. ஆனால் கட்டாயமாக சம்பளம் உண்டு. அதையும் இவரால் டிஃபைன் பண்ண முடியாது. இதுதான் இன்டர்ஃபேஸ். அப்போ இன்டர்ஃபேஸுங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ், அவ்வளோதான். அப்போ செட் ஆஃப் ரூல்ஸ்னால் வெறும் மெத்தட் மட்டும்தானா, வேரியபிள்ஸ்லாம் கிடையாதா? வேரியபிள்ஸ்லாம் உண்டு. எப்படி, இப்போ பாருங்களேன். இப்போது இன்டீஜர் நம்பர் ஆஃப் லீவ்ஸ், எவ்வளோ நாள் லீவ் எடுத்துக்கலாம், வருஷத்துக்கு 12 நாள் வச்சுக்கலாம், 12 நாள் லீவ் எடுத்துக்கலாம். இன்டீஜர் எங்கள் கம்பெனியோட மினிமம் சேலரி, நீங்கள் வந்தீங்கனாலே நாங்கள் 15,000 ரூபா மினிமம், ஒரு ஃப்ரெஷர்னாலே இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு மினிமம் சேலரி, இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேரியபிள்ஸையும் நம்ம வச்சுக்கலாம், இந்த மாதிரி மெத்தட்ஸையும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த மெத்தட்ஸ் எதையுமே டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ யாருங்க டிஃபைன் பண்ணுவாங்க, இந்த ரூல்ஸை ஒத்துக்கிட்டு ஒருத்தர் வேலைக்கு வருவார்ல, அவர் டிஃபைன் பண்ணுவார். அது யார், அதுதான் எம்ப்ளாயி. இப்போ பப்ளிக் கிளாஸ், ஒரு எம்ப்ளாயி வருவார்ல, அவர்கிட்ட என்ன சொல்கிறோம், நீங்கள் இந்த ரூல்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஒத்துக்கணும், அதை நீங்கள் செயல்படுத்தணும். உங்களோட எங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யும்போது இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல போகிறோம். இப்போ செயல்படுத்துறதுன்னா நடைமுறைப்படுத்துறது. நடைமுறைப்படுத்துறதுக்கு இங்கிலீஷில் இம்ப்ளிமெண்ட்ஸ். அப்போ இம்ப்ளிமெண்ட்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா போதும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இவர் நடைமுறைப்படுத்தியிருக்காரா, நடைமுறைப்படுத்துகிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கார், நடைமுறை இன்னும் படுத்தலை. அப்போ நம்ம முதல்ல இது ரெண்டையும் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இதை எடுத்துக்குவோம், இதை கொண்டு போய் நம்மளோட நோட் பேடில் வச்சுக்கலாம். ரூல்ஸ்னு க்ரியேட் பண்ணுவோம். டாக்குமெண்ட்ஸ் ஜாவா 13 ரூல்ஸ் டாட் ஜாவா அப்படின்னு ஒன்று கொண்டு வருவோம். முதல்ல இதை க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கிளாஸ் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸை எம்ப்ளாயி நம்ம ஏற்கனவே எதுவும் வச்சுருக்கோமா, அது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு நேமில் சேவ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயின்னு வச்சு டாட் ஜாவா கொடுத்து இதையும் சேவ் பண்ணுங்கள். ரெண்டையுமே கம்பைல் பண்ணுங்கள், என்ன எரர் வருதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போது இதை காப்பி பண்ணிக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாயிங்கிறத காப்பி பண்ணிடுவோம்.
இதை சேவ் பண்ணுறேன். பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாயி இம்ப்ளிமெண்ட்ஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறத சேவ் பண்ண போகிறேன். டாக்குமெண்ட்ஸ் ஜாவா 13 எம்ப்ளாயீஸ்.ஜாவா. எம்ப்ளாயியா? ஐயோ, சரி, இதை எம்ப்ளாயி, நான் எம்ப்ளாயீஸ்னு சேவ் பண்ணிட்டேனே. சேவஸ் கொடுத்து எம்ப்ளாயி.ஜாவா. சரி, இப்படி கொடுத்தாச்சா? இப்போ கம்பைல் பண்ணுவோமா? இப்போ ஜாவாசி எம்ப்ளாயி.ஜாவா என்னங்காச்சு? ஃபைல் நாட் ஜாவா. ஓகே, நான் தப்பான இடத்துல பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓகே, இப்போது சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாவா 13. இப்போது ஜாவாசி, இது இன்னொரு ஃபோல்டரில் கொடுத்து வச்சுருக்கேன். ரூல்ஸ்.ஜாவா கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ ஜாவாசி எம்ப்ளாயி.ஜாவா. எரர், இந்த எரர் தான் வருதா உங்கள் எல்லாருக்கும்? எம்ப்ளாயி இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டஸ் நாட் ஓவர்ரைட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கெட் சேலரி. அதாவது நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் செயல்படுத்துகிறேன்னு ஒத்துக்கிட்டீங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் ஒன்றுத்தையும் காணுமே, எதையுமே செய்யலையே. எப்படி ஆன் டைம் எப்படி வருவேன்னு சொல்லவே இல்லை. லீவ் எடுக்கிறதா இருந்தால் எப்படி இன்டிமேட் பண்ணுவீங்களா ப்ராப்பராங்கிறத சொல்லவே இல்லை. சேலரி எவ்வளவுங்கிறத சொல்லவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் டிஃபைன் பண்ணணுமே அப்படின்னு கேட்குது. இதெல்லாம் டிஃபைன் பண்ணுங்கள். அப்படி டிஃபைன் பண்ணலைன்னா நீங்கள் உங்களை அப்ஸ்ட்ராக்ட்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு கேட்குது. அதுதான் கொடுக்குற மெசேஜ். இந்த மெசேஜை பாருங்கள். எம்ப்ளாயி இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட், லைன் நம்பர் 1. அது அப்ஸ்ட்ராக்டாகவும் இல்லை, அங்கே இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணவும் இல்லை. எங்கே இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை? கெட் சேலரி இன் ரூல்ஸ். கெட் சேலரி இன் ரூல்ஸுங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா? இப்போ முதல்ல அந்த சந்தேகம் வந்துருச்சு. இப்போதைக்கு இந்த அப்ஸ்ட்ராக்டை டெலீட் பண்ணிடுறேன், அப்படியே இருக்கட்டும். இந்த ரூல்ஸில் போய் பார்த்தா இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா? இதில் எங்கேயாவது அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு இருக்கா? அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு இல்லை, ஆனால் டெஃபினிஷன் இல்லை. இப்படி டெஃபினிஷன் இல்லை, கரெக்டாக? அப்போ டெஃபினிஷன் இல்லைன்னா இப்படி செமிகோலன் வைக்கலாம். அப்படி வச்சா கண்டிப்பாக நீங்கள் இங்கே இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுக்கணுமேங்க அப்படின்னு கேட்டால், அது கிளாஸாக இருந்தால் கொடுக்கணும். இன்டர்ஃபேஸாக இருந்தால் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு தேவையில்லை. பை டிஃபால்ட் இங்கே நீங்கள் இப்படி கொடுத்தாலே இந்த மெத்தட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் தான். அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு இன்டர்ஃபேஸில் கொடுக்கணுங்கிற தேவையில்லை. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், இது இன்டர்ஃபேஸ், இது கிளாஸ் இல்லை. அதனால் இங்கே அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு கொடுக்கலனாலும் இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். சரியா? சரி, அது இருக்கட்டும். அப்போ நான் இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணணும். எந்த மெத்தட்ஸ் எல்லாம்? இந்த 3 மெத்தடையும் நான் இங்கே டிஃபைன் பண்ணணும். இந்த 3 மெத்தடையும் இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் கம் ஆன் டைம் அப்படிங்கிறதுல இங்கே ஒன்று கொடுக்கணும். டேக் லீவ் அப்படிங்கிறதுல ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்றை கொடுக்கலனாலும் தப்பு தான். ஏன்? நான் அப்போ தான் அந்த கம்பெனியில் என்ன சேர்த்துக்குவாங்க. நான் 3ஐயும் ஒபே பண்ணுறேன்னு சொன்னால் தான். இப்போ println ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். நான் 9 AM. சரி, 9 மணிக்கு 10 மணிக்குள்ளே ஆஃபீஸ் வரணுமா? சரி, நான் 9 மணிக்கு வந்துடுறேன். இந்த மாதிரி டேக் லீவ். ஓகே, வில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் லீவ் போடுறதா இருந்தா. ஓகே, கெட் சேலரி. ஓகே, ஆன் 1st of every month. இப்படி ஏதோ ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறோம். சரியா? அப்போ நீங்களும் இதே மாதிரி இந்த 3 மெத்தடையும் டிஃபைன் பண்ணுங்கள். எதில்? எம்ப்ளாயி கிளாஸில் டிஃபைன் பண்ணி சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுங்கள். ஜாவாசி எம்ப்ளாயி.ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதே மாதிரி கம்பைல் ஆயிடுச்சா பார்த்து சொல்லுங்கள். இப்போ இது கம்பைல் ஆகுது. அப்போ இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ இந்த மெத்தடெல்லாம் நம்ம கால் பண்ணி பார்க்கலாம்ல. இப்போ நான் எம்ப்ளாயி, உங்கள் பேரே எழுதிக்கோங்க. நான் சும்மா எம்ப்ளாயி எம்ப்னு வச்சுக்கிறேன். நியூ எம்ப்ளாயி. இப்போ எம்ப்ளாயி டாட் கம் ஆன் டைம் இந்த மெத்தடை கால் பண்ணால் இப்போ 9 AMனு அவுட்புட் வருதா? இப்போ ஜாவாசி எம்ப்ளாயி
ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டேன். ஜாவா எம்ப்ளாயி 9 AM அவுட்புட் வருது. இப்படி நீங்களும் வருதா? 3 மெத்தடை கால் பண்ணி பார்க்கணுனாலும் பாருங்கள், ஏதாவது ஒரு மெத்தடை கால் பண்ணி பார்க்கணுன்னாலும் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்டர்ஃபேஸோட ஃபஸ்ட் லெட்டரும் கேபிட்டலில் தான் இருக்கணும். கிளாஸோட ஃபஸ்ட் லெட்டரும் கேபிட்டலில் தான் இருக்கணும். இன்டர்ஃபேஸோட ஃபஸ்ட் லெட்டரும் கேபிட்டலில் தான் இருக்கணும். சரி, இப்போ இன்டர்ஃபேஸில் நம்ம மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த வேல்யூஸை நான் அங்கே ஆக்சஸ் பண்ணலாமா? இப்போ எம்ப்ளாயிக்கு மினிமம் இந்த கம்பெனியில் சேலரி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும், நம்பர் ஆஃப் லீவ்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும். அப்போ இப்போ பாருங்கள், இந்த எம்ப்ளாயி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் எம்ப்ளாயி டாட் நம்பர் ஆஃப் லீவ்ஸ், இந்த கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அங்கே இருக்கிற மாதிரியே பார்த்து கொடுங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் எம்ப்ளாயி டாட் மினிமம் சேலரி அப்படின்னு நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டேன். இது ரெண்டும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இப்போ ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா ஜாவா எம்ப்ளாயி, அங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் லீவ்ஸ், அங்கே இருக்கிற சேலரி வந்துருச்சு. உங்களுக்கு இப்படி வருதா பாருங்கள். ஓகே, இப்போ அவுட்புட் வந்துருச்சு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், என்னால் தான் இந்த நம்பர் ஆஃப் லீவ்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுதில்ல. இப்போ இந்த எம்ப்ளாயி மட்டும் கம்பெனி நமக்கு 12 நாள் லீவ் கொடுக்குது, நம்ம அதை மாற்றிக்கலாம். ஒரு 20 நாளாக நம்ம மாற்றி வச்சுக்கலாம்ல. அந்த வேரியபிளை எடுத்து நம்ம இங்கே 20ன்னு மாற்றி வச்சுக்கணும். இனிமேல் நமக்கு மட்டும் கம்பெனி 20 நாள் லீவ். இதை கம்பெனி டிசைட் பண்ணணுமா இல்லை இந்த எம்ப்ளாயி தான் டிசைட் பண்ணணுமா? ரூல்ஸ் தான் டிசைட் பண்ணணும், கரெக்டாக? ஆனால் இவர் இங்கே மாற்றிருக்கார். இப்படி மாற்ற முடியுதா அப்படின்னு போய் பார்க்க போகிறேன். ஏன்னா இவரால் அதை ஆக்சஸ் பண்ண முடியுது. அதனால் ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா எரர் லைன் நம்பர் 8. லைன் நம்பர் 8 என்னன்னு போய் பார்ப்போம். நம்ம மாற்றின லைன் தான் லைன் நம்பர் 8. லைன் நம்பர் 8ல் என்ன எரர்? cannot assign a value to final variable number of leaves. அது ஃபைனல் வேரியபிள்னு போட்டிருக்காங்க. எது? நம்பர் ஆஃப் லீவ்ஸுங்கிறது ஃபைனல் வேரியபிள். நம்பர் ஆஃப் லீவ்ஸ் எங்கே இருக்குது? இன்டர்ஃபேஸில் இருக்குது. அப்போது இன்டர்ஃபேஸில் இருக்கிற இந்த வேரியபிள் ஃபைனல் வேரியபிள். ஆனால் ஃபைனல்னு எழுதணுமா? இப்போ ஃபைனல்னால் முன்னாடி நேற்று தான் படித்தோம். இந்த இடத்துல நீங்கள் ஃபைனல்னு கொடுத்துட்டிங்கன்னா ரீஅசைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் நம்ம படித்தோம். இப்போது இதை ஃபைனல்னு கொடுக்கவே இல்லை, ஆனாலும் இது ஃபைனல்னு ஜாவா நினைக்கிது. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் பை டிஃபால்ட் தே ஆர் ஃபைனல். நீங்கள் ஃபைனல்னு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஃபைனல்னு எப்படி அப்ஸ்ட்ராக்டுன்னு கொடுக்கலனாலும் இந்த மெத்தட் அப்ஸ்ட்ராக்டோ, அதே மாதிரி ஃபைனல்னு கொடுக்கலனாலும் அந்த வேரியபிள்ஸ் ஃபைனல். சரியா? இது ஒரு அப்சர்வேஷன். இன்னொரு சரி, இந்த அப்சர்வேஷனை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிஸ்கஷனுக்கு போகலாம். இந்த எரர் வர்ற லைனை நம்ம இப்போ இந்த இடத்துல கமெண்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி இதை கம்பைல் பண்ணிக்கலாம். ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா அப்படின்னு எரர் வராமல் வச்சுக்கலாம். சரி, இப்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த இன்டர்ஃபேஸுங்கிறது கிளாஸ் கிடையாது. இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். அந்த ரூலை கிளாஸ் ஒபே பண்ணுது அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். அப்போ இதுலேருந்து கொஸ்டின் என்ன தெரியுமா? இன்டர்ஃபேஸுங்கிறது கிளாஸ் கிடையாதுன்னா இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடுது. அப்போது ஆப்ஜெக்டே கிளாஸுக்கு தான் க்ரியேட் பண்ண முடியும், இன்டர்ஃபேஸுக்கு க்ரியேட் பண்ண முடியாது. அதனால தான் இன்டர்ஃபேஸுங்கிறது கிளாஸ் கிடையாதுங்கிறத நம்ம பேசுகிறோம். அதை டாட் ஜாவான்னு சேவ் பண்ணுறோம். ஜாவா ஃபைல் தான், ஆனால் அது இன்டர்ஃபேஸ், கிளாஸ் கிடையாது. அப்போ இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ரூல்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ் டு நியூ ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். இப்படி கொடுத்து பார்ப்போமே என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா எரர் ரூல்ஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் cannot be instantiated. ஆமாம், இன்டர்ஃபேஸுங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் தானே, இந்த மெத்தடெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் தானே, கரெக்டு தானே? அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படியோ அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸும். சரி, அப்போ அப்படி வச்சுக்கிட்டோன்னா அடுத்து ஒரு கேள்வி வந்துடுது. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் இன்டர்ஃபேஸும் ஒன்று தானா? இந்த இடத்துல நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுக்கல, அதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துருக்கீங்க.
என்ன எல்லா மெத்தடையுமே அப்ஸ்ட்ராக்டாக கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். அப்போ இன்டர்ஃபேஸும் அப்ஸ்ட்ராக்டும் ஒன்று, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் ஒன்றா. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. நான் இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இதே ரூல்ஸ் டாட் ஜாவாவை இப்படி டிஃபைன் பண்ணுறதும் எப்படி, இந்த இடத்துல பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்து, இந்த இடத்துல ஃபைனல்னு கொடுத்து, இந்த இடத்துல ஃபைனல்னு கொடுத்து, இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்தா, இந்த அப்ஸ்ட்ராக்ட்டுங்க 3 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நேற்று பார்த்த டிஸ்கஷன்லேருந்து சொல்கிறேன். 3 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், 2 ஃபைனல் வேரியபிள். இங்கேயும் அதே தான், 3 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், 2 ஃபைனல் வேரியபிள். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துருக்கோம், அதனால் இங்கே ஃபைனல்னோ இங்கே அப்ஸ்ட்ராக்ட்னோ எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக கொடுக்கணுங்கிற தேவையில்லை. இங்கே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு கொடுத்துருக்கோம், இன்டர்ஃபேஸ்னு கொடுக்கல, அதனால் இதெல்லாம் ஃபைனல் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல வெளியில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்படி ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்குறாரு, அவர் கேட்குறது சரின்னு எனக்கு தோணுது. இது ரெண்டும் ஒன்று தானே அப்போ, அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் இந்த இன்டர்ஃபேஸும் ஒன்று தானே அப்படின்னு கேட்குறாரு. அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது இதில் சந்தேகம் இருக்கா? சுருக்கமாக இதை சொல்லணுன்னா எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள். இல்லை சார், நீங்கள் சொன்னது புரிஞ்சுது. சரி, இப்போ சுருக்கமாக இதை சொல்லணுன்னா எப்படி சொல்கிறேன் தெரியுமா? இந்த ரெண்டையும், இன்டர்ஃபேஸ் இஸ் நத்திங் பட் 100% அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இன்டர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 100% அப்ஸ்ட்ராக்ட். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன படித்தோம்? ஏதாவது ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக இருந்தால் கூட அந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட்னு நம்ம படித்தோம். இங்கே ஒரு மெத்தட் இல்லை, எல்லா மெத்தடுமே அப்ஸ்ட்ராக்ட். அதனால் 100% அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு இதை நம்ம சொல்லலாமா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஒரு ஆங்கிளில் சொல்லலாங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்படி கீழே இருக்கிற ரெண்டையும் பார்த்தா சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நேற்று டிஸ்கஸ் பண்ணாத ஒரு பாயிண்ட்டை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாமா? நேற்று என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா? முடியாது சார். முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. சரி, அது அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுங்கிறதோட நிற்கிது. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போதெல்லாம் ஒன்று கால் ஆகும். அது என்னது? ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர். சூப்பர். அப்போது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண முடியுமா? முடியும் சார். முடியுமா? முடியுமா முடியாதா? முடியணுமா முடியக்கூடாதா? முடியக்கூடாது. அதான் கரெக்ட். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஆமாம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி கன்ஸ்ட்ரக்டர்? இல்லை அப்புறம் எதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ இதை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். நேற்று கிளாஸ் எடுத்துக்கோங்க, parents.javaவை எடுத்துக்கோங்க, அதில் போயிட்டு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுங்கள். இதான் நேற்று கிளாஸ் இல்லையா? ஒருவேளை நேற்று செஷன் வராதவங்களுக்கு நான் இதை அனுப்பிச்சி வைக்கிறேன். இதான் நேற்று கிளாஸ். இதில் போயிட்டு நான் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணணும்? பப்ளிக் பேரண்ட்ஸ், அவ்வளோதானே? இதான கன்ஸ்ட்ரக்டர். இப்போ system.out.println கன்ஸ்ட்ரக்டர் அப்ஸ்ட்ராக்ட், இங்கே பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ACC அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பேரண்ட்ஸ் கிளாஸில் க்ரியேட் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிட்டேன். சரியா? இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதை போய் கம்பைல் பண்ண போகிறேன். ஜாவா சி parents.java. ஏதாவது எரர் காமிக்குதா?
கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணால் எனக்கு எதுவும் எரர் காமிக்கல. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ தான் நமக்கு சந்தேகம் வருது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது, அப்போ கன்ஸ்ட்ரக்டர் வச்சு என்ன பண்ணுறது? அப்போ தான் இப்போ நம்ம அடுத்த டிஸ்கஷன் எங்கே போயிடுவோம் தெரியுமா? இப்போ திரும்ப கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? an object of one class acting as an object of another class. கரெக்டா? இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது ஆமாம், நீங்கள் பேரண்ட்ஸ் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, ஒத்துக்கிறோம். சில்ட்ரன் ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்களா, அதுக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதா? அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்? அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிடையாது, அது நார்மல் கிளாஸ். அப்போ சில்ட்ரன் கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, நீங்கள் சில்ட்ரன் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, அது பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுமா? நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா? பண்ணும் சார். பண்ணணும். ஆமாம், இது ரெண்டு கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட். இப்போ சில்ட்ரன் கிளாஸுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் ரெண்டு கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட். அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டரை இது கால் பண்ணும். அப்போ நான் இப்போ போயிட்டு சில்ட்ரன் கிளாஸை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ ஜாவாசி, ஓகே, இது ஸ்டக் ஆகிருக்கு. ஜாவாசி children.java error motivate in children cannot override motivate. overridden method is final. ஓகே, நேற்று பண்ண ஃபைனல் மெத்தட் அதில் இருக்குது போல், மோட்டிவேட். அதை விட்டு வச்சுருவோமா? மோட்டிவேட்டை இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன், சரியா? அது நேற்று ஃபைனல் டிஸ்கஷனில் இருந்துச்சு, அதனால் அது இருக்கட்டும். சரி, இப்போ கிளியர். ஜாவாசி children.java ஜாவா சில்ட்ரன் ஏசிசின்னு அவுட்புட் வருதா? இந்த ஏசிசி அவுட்புட் எங்கேருந்து வருது? நடக்குது, ஓகே, இங்கே. இந்த ஏசிசிங்கிற அவுட்புட் எங்கேருந்து வருது? நம்மளோட பேரண்ட்ஸில் நம்ம கொடுத்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து வருது. அப்போ சில்ட்ரன் ஆப்ஜெக்ட் போய் பேரண்ட்ஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ட்ரை பண்ணும்போது மறந்துடாமல், நேற்று நம்ம ட்ரை பண்ணதில் இந்த மோட்டிவேட் இங்கே இருந்தது, அதை நான் இப்போ டெலீட் பண்ணியிருக்கேன் அந்த மெத்தடை. நீங்களும் அதை டெலீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அங்கே ஃபைனல்னு கொடுத்துருக்கோம், அதனால் எரர் வந்தால் டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஏதாவது எரர் இருந்தால் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இந்த அவுட்புட் வந்துருச்சுன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன டிஸ்கஷனில் இருந்தோம்? நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் இன்டர்ஃபேஸும் சமமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் இருந்தோம். ஏன்னா நமக்கு முன்னாடி அப்படி தான் இருக்குது. இது ரெண்டையும் பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ இது ரெண்டும் சமமாக தானே இருக்கணும், இந்த rules.javaவை இப்படி மாற்றினாலும் சமமாக தானே இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருந்துச்சு. இப்போ போய் இன்டர்ஃபேஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ரூல்ஸ்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கோமா? இந்த இன்டர்ஃபேஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ரூல்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இப்படி க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. இப்போ போய் கம்பைல் பண்ண போகிறேன். ஜாவாசி rules.java எரர் ஐடென்டிஃபையர் எக்ஸ்பெக்டட். இது யாருன்னே எனக்கு தெரியாது, ஏன்னா இன்டர்ஃபேஸுங்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. அப்போ இன்டர்ஃபேஸும் 100% அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் சமமா, ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் ரெண்டு ஈக்குவல் மாதிரியே தவிர ஈக்குவல் இல்லை. மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன? இன்டர்ஃபேஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது, அப்ஸ்ட்ராக்ட் 100% அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் உண்டு. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு பார்த்தாலும் சரி, நோட் பண்ணாலும் சரி. நான் இப்போதைக்கு இந்த லைன் நம்பர் 3, 4, 5, 6 டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணி இதை கம்பைல் பண்ணிட்டேன். ஓகே, அப்போது இன்னொரு டவுட் வந்துடுது. இன்டர்ஃபேஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. சரி, அப்போ இன்டர்ஃபேஸுக்கு கன்ஸ்ட்ரக்டரும் கிடையாது, இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட்டும் கிடையாது. அப்போது ஆப்ஜெக்டை வச்சு தான் கால் பண்ணுற வேரியபிள்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்டை வச்சு தான் கால் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் இல்லாமல் கால் பண்ணுற வேரியபிள்ஸ், ஆப்ஜெக்ட் இல்லாமல் கால் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்கா? ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம கால் பண்ணலாம் அப்படிங்கிற வேரியபிள்ஸ், ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம கால் பண்ணலாம்.
அப்படிங்கிற மெத்தட்ஸ். Static variable, static methods. சூப்பர். அப்போ இந்த இந்த வேரியபிள் ஸ்டாட்டிக்கா இல்லையாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துடுது. ஏன் அந்த சந்தேகம் வந்துடுது? ஏன்னா ஃபைனல்னு கொடுக்காமலே இவங்க ஃபைனல் மெத்தடுன்னு ஃபைனல் வேரியபிள்னு சொன்னாங்க. அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுக்காமலே இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்னு சொன்னாங்க. அப்போ ஒருவேளை இதை ஸ்டாட்டிக்னு மென்ஷன் பண்ணலைனாலும் இது ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அப்போ அந்த சந்தேகத்தை எப்படி இது ஸ்டாட்டிக்காக நான் ஸ்டாட்டிக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஸ்டாட்டிக்னு இருந்தால் ஸ்டாட்டிக், ஸ்டாட்டிக்னு இல்லைன்னா நான் ஸ்டாட்டிக், அதான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ இவங்க அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுக்கல, ஆனால் இதை அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஃபைனல்னு கொடுக்கல, ஆனால் இதை ஃபைனல்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஸ்டாட்டிக்னு கொடுக்காமலும் இது ஸ்டாட்டிக்காக இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுது. அப்போ அந்த சந்தேகத்தை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? ஸ்டாட்டிக்கை எப்படி கால் பண்ணுவோம்? கிளாஸ் நேம் வச்சே கால் பண்ணுவோமா? நான் ஸ்டாட்டிக்கு தான் ஆப்ஜெக்ட் தேவை, சரிதானே? அப்போ இந்த கிளாஸ் நேம் வச்சே, இங்கே கிளாஸ் நேமுக்கு பதிலாக ரூல்ஸ் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் நேம் வச்சு இந்த நம்பர் ஆஃப் லீவ்ஸை கால் பண்ணி பார்க்க போகிறேன். இப்படி ரூல்ஸ் டாட் நம்பர் ஆஃப் லீவ்ஸ்னு கால் பண்ணி பார்க்க போகிறேன், சரியா? அடுத்த லைனில் எம்ப்ளாயீஸ் டாட் எம்ப்ளாயி டாட் இங்கே என்ன பேர் கொடுத்துருக்காங்க? மினிமம் சேலரி. மினிமம் சேலரின்னு இதை நான் கால் பண்ணி பார்க்க போகிறேன். இப்படி ரெண்டையும் கால் பண்ணி பார்த்தால் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறேன். இந்த லைன் 2 லைன் என்ன எடிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் இந்த லைன் நம்பர் 5 கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு, சரியா? லைன் நம்பர் 5 நம்ம செக் பண்ணுறதுக்கு கொடுத்தோம்ல, அதை கமெண்ட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு எந்த 2 லைன் ஃபோக்கஸ்? லைன் நம்பர் 8, லைன் நம்பர் 9, இது 2 தான் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். கிளியர் பண்ணிக்குவோம். ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா எம்ப்ளாயி, இந்த பாருங்கள் என்ன கொடுத்தோம்? நம்பர் ஆஃப் லீவ்ஸ் என்னன்னு கொடுத்தோம், அதுக்கடுத்து மினிமம் சேலரி என்னன்னு கொடுத்தோம். அதை எம்ப்ளாயி கிளாஸ் நேம் வச்சும் எம்ப்ளாயி டாட் மினிமம் சேலரி ட்ரை பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வச்சு மினிமம் சேலரி ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் 2 தடவை 15,000 பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த அவுட்புட்லேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? இன்டர்ஃபேஸில் இருக்கிற வேரியபிள் பை டிஃபால்ட் ஃபைனல் மட்டும் இல்லை, பை டிஃபால்ட் தே ஆர் ஸ்டாட்டிக் அப்படின்னு முடிவு பண்ணலாமா? தே ஆர் ஃபைனல் ஸ்டாட்டிக். ட்ரை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது இன்டர்ஃபேஸுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும். ஆனால் மேஜராக ஒன்றா ட்ராவல் ஆகிறதுனால, அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு எப்படி நம்ம இந்த இடத்துல ஒரு டைனமிக் பைண்டிங் இல்லை லேட் பைண்டிங் கொண்டு வந்தோமோ, அதே மாதிரி இன்டர்ஃபேஸுக்கும் கொண்டு வரலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். எப்படி? இப்போ பாருங்கள், இப்போ எம்ப்ளாயி கிளாஸ் இருக்கட்டும். இப்போ இந்த எம்ப்ளாயிக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும்ல, அப்படி ஒரு மெத்தட் வச்சுக்கிறோம். இவர் வந்து ஆஃபீஸ்க்கு வரணும், லீவ் போடணும், வேலை செய்யணும், சம்பளம் வாங்கணும். ஆஃபீஸ் வரணும், லீவ் போடணும், வேலை செய்யணும், சம்பளம் வாங்கணும். இதேவா 24 மணி நேரமும் பண்ணிகிட்ருப்பார். அவருக்குன்னு ஒரு லெஷர் டைம் இருக்கும், கரெக்டாக? அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருப்பார், ஏதாவது ஃப்ரீயாக இருப்பார். அப்போது பப்ளிக் வாய்ட் இவருக்கான ஃப்ரீ டைம், சரியா? லெஷர் அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் சேட்டிங் டிஸ்கஸிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடையும் இந்த எம்ப்ளாயி பண்ணலாம்ல. இங்கே எம்ப்ளாயி இஎம்பின்னு கொடுத்துருக்கோம். அவர் எம்ப்ளாயி டாட் லெஷர் அப்படிங்கிறதையும் இந்த எம்ப்ளாயி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 15, 16, 17, 18 இந்த லைன்ஸில் மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பப்ளிக் வாய்ட் லெஷர், அந்த மெத்தடை லைன் நம்பர் 7 கால் பண்ணுறேன். இப்போ இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டோம். இப்போ ஜாவா எம்ப்ளாயி சேட்டிங் அப்படின்னு வந்துருச்சா? அதாவது இவரோட ஓன் மெத்தட். இதையும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அவுட்புட் வருது சார். சரி, இப்போ இதில் அடுத்த டிஸ்கஷன் என்ன தெரியுமா? இப்போ உங்ககிட்ட சொன்ன அந்த டைனமிக் பைண்டிங்கை இங்கே அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம்.
எப்படி இப்போது கம்பெனியிலேருந்து இந்த ரூல்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுறீங்களா ஒழுங்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு கம்பெனி ஒரு இன்ஸ்பெக்டராக அனுப்பி வைக்கிது, இல்லை ஒரு மேனேஜர் வந்து பார்க்குறாரு. மேனேஜர் எங்கே வர்றாரு? உங்கள் ஸ்பாட்டுக்கு வர்றாரு, உங்களோட இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. அப்போது மேனேஜர் தான் அவர் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு? ரூல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி, ஆனால் உங்கள் பிளேஸ்க்கு வந்து பார்க்குறாரு. இப்போ மேனேஜரால் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மேனேஜரால் நீங்கள் லீவெல்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்க முடியும். இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆன் டைம் வரீங்களான்னு பார்க்க முடியும், லீவ் எடுக்கும்போது ப்ராப்பராக லீவ் எடுக்கிறீங்களா, சேலரி உங்களுக்கு ப்ராப்பராக க்ரெடிட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் இவர் உங்ககிட்ட வந்து செக் பண்ணுறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்? இவர் மேனேஜர். அப்போ மேனேஜர் இங்கே வந்து டேக் லீவ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? மேனேஜர் இங்கே வந்து வேறு என்னென்ன வச்சுருக்கோம்? கம் ஆன் டைம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இதை நீங்கள் எப்படி கரெக்டாக வரீங்களா அப்படிங்கிறதெல்லாம் மேனேஜர் உங்ககிட்ட வந்து கேட்க முடியும். அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஏன்? அவர் மேனேஜர், அந்த ஒரு கம்பெனி அனுப்பிச்சி வச்சுருக்கிற ஒரு மேனேஜர். அதனால் இது ரெண்டும் இப்போ வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்போ இது ரெண்டோட அவுட்புட் பார்க்குறதுக்காக மீதி எல்லாத்தையும் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும், இந்த அவுட்புட்லாம் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். எல்லா லைனையும் கமெண்ட் பண்ணிட்டேன் மெயின் மெத்தடுக்குள்ளே. இந்த 14, 15, 16 தான் நான் இப்போ புதுசாக சேர்த்துருக்கிற லைனஸ். சரியா? இதை இப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். இப்போ கிளியர் கொடுத்துருவோம். ஜாவா சி எம்ப்ளாயி ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ ஜாவா எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ பாருங்களேன், வில் இன்ஃபார்ம் டேக் லீவுங்கிறதுக்கும் கம் ஆன் டைம் 9 AM அப்படிங்கிறதும் வந்துருச்சு. மேனேஜருக்கு இந்த ரைட்ஸ் உண்டு, கரெக்டாக? இதே மேனேஜர் உங்ககிட்ட வந்து நீங்கள் லெஷர் டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, அது அவருக்கும் உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரிலேஷன்ஷிப்பில் கேட்கலாம், உங்ககிட்ட எப்படி பழகியிருக்காருங்கிறத வச்சு. ஆனால் ரூல்ஸ் படி அதிகாரம் கிடையாது. நான் மேனேஜர், நீங்கள் லெஷர் டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு மேனேஜருக்கு ரைட்ஸ் கிடையாது. அவர் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவர் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுல அவர் கேட்கலாம். ரூல் படி இப்படி லெஷர் டைமில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அது என்னோடய பர்சனல், நான் ஏன் அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு எம்ப்ளாயியால் கேட்க முடியும். சரி, அதை ஜாவா எப்படி பெர்மிட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இதை சேவ் பண்ணிடுவோம். இப்போ கிளியர் பண்ணிடுறேன். ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா எரர் cannot find symbol manager dot leisure method leisure. இப்படி ஒரு மெத்தட் மேனேஜரை நாங்கள் பண்ணவே சொல்லலையே. மேனேஜருக்கு நாங்கள் கொடுத்து விட்டது இந்த 3 மெத்தட் தான். எம்ப்ளாயி ஆன் டைம் வராரா, லீவ் எல்லாம் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறாரா, அவருக்கு கம்பெனி ப்ராப்பராக சம்பளம் கொடுக்குதா, இதை தான் பார்க்க சொன்னோம். நீங்கள் லெஷர் டைமில் என்ன பண்ணுறீங்கலாம் கேட்குறதுக்கு நாங்கள் அவருக்கு அதிகாரம் கொடுக்கலையே அப்படின்னு ஜாவா சொல்லுது. அதாவது டெக்னிக்கலாக பேசுகிறதா இருந்தால் என்ன சொல்லணும், டைனமிக் பைண்டிங்கில் இந்த ரூல்ஸில் இருக்கிற மெத்தட்ஸை மட்டும் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரூல்ஸில் இருக்கிற இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை அங்கே ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? கம் ஆன் டைம், டேக் லீவ், கெட் சேலரிக்கு ஓவர் ரைட் பண்ணி ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. அந்த மெத்தட்ஸை இவரால் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர அந்த ஓன் மெத்தட்ஸ் இருக்கும்ல, இந்த கிளாஸில் இருக்கிற எம்ப்ளாயி கிளாஸில் இருக்கிற ஓன் மெத்தட்ஸை இவரால் ஆக்சஸ் பண்ண முடியாது. நேற்று எப்படி அப்ஸ்ட்ராக்ட் பேரண்ட் கிளாஸுக்கு பார்த்தோமோ அதே தான் இன்றைக்கும். இன்றைக்கி எதுக்கு பார்க்குறோம்? இன்டர்ஃபேஸுக்கு பார்க்குறோம். இதுவும் டைனமிக் பைண்டிங்கோட ஒரு டைப். டைனமிக் பைண்டிங் ஆர் லேட் பைண்டிங்க்கான ஒரு எக்ஸாம்பிள் இதுவும். இது நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி கொடுக்குறது. நீங்கள் செலினியம் பண்ணும்போது பண்ணுவாங்க, அட்வான்ஸ் ஜாவாவில் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல இந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பார்த்துட்டு சொல்கிறீங்களா? இது புரியலைனாலும் கேளுங்க. புரிஞ்சவங்க இந்த 4 லைன் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல 3 லைன் ட்ரை பண்ணுங்கள், சேவ் பண்ணி இதை 3ஐயும் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி அவுட்புட் பார்த்துக்கோங்க கம்பைல் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க 4வது லைனாக. அப்போ என்ன எரர் வருதுங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள். அதாவது இப்போ இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டோம், கிளாஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ கிளாஸுக்கு சப் கிளாஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்டர்ஃபேஸுக்கும் சப் இன்டர்ஃபேஸஸ் இருக்கலாம். சரியா?
ஒரு இன்டர்ஃபேஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிளாஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்டர்ஃபேஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சப் இன்டர்ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணலாம். எப்படி? இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாமே ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அவங்க ஊரில் இதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு இந்தியா லெவலில் பேன் இந்தியா கம்பெனி ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் அவங்க கொண்டு வராங்க. அப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கும்ல. சரியா? நீங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் எங்கே பார்க்கலான்னா இந்த இதிலெல்லாம் பார்க்கலாம். இப்போ கூகுள் பே இருக்குல்ல, கூகுள் பேலேயே முன்னாடி என்ன வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி லாட்ரி சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஏதோ நீங்கள் கூகுள் பேயில் மணி அனுப்புகிறீங்கன்னா அதுக்கு ரேண்டமாக யாரையாவது ஒருத்தரை லாட்ரியில் சூஸ் பண்ணி அவங்களுக்கு இவ்வளோ பணம் போட்டு விடுறோம் அப்படின்னு. இதுதான் அதோட ரூல்ஸ். இப்போ நாம் அதுக்கான இன்டர்ஃபேஸ் எழுதணுன்னா எப்படி? இன்டர்ஃபேஸ் ஜிபே, சரியா, அப்படின்னு எழுதணும். அதோட ரூல்ஸில் அவங்க என்ன வச்சுருந்தாங்கன்னா ஒன்று பப்ளிக் வாய்டு லாட்டரி இப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. இந்த மெத்தட் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஜிபேவை யூஸ் பண்ணுற எல்லா யூஸருக்கும் இந்த மெத்தட் உண்டுங்கிறாங்க. ஜிபேவை இந்தியாவில் யூஸ் பண்ணுற ஒருத்தர், அப்போ ஜிபேவை யூஸ் பண்ணுற ஒருத்தர்னா அவர் ஜிபேவை டவுன்லோட் பண்ணி அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் யூஸ் பண்ணுவார். பப்ளிக் கிளாஸ் யூசர் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஜிபே அப்படின்னு கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? அவர் அதுக்கப்புறம் அவரோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி இந்த லாட்ரியை யூஸ் பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம். சரியா? ஆனால் இதில் என்ன தெரியுமா கொடுத்துருந்தாங்க? நான் முன்னாடி பார்த்தது சொல்கிறேன். எங்களோட இந்த ரூல் தமிழ்நாட்டுக்கு அப்ளை ஆகாதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு அப்ளை ஆகாது? இந்தியா ஃபுல்லாக நாங்கள் இந்த ரூல் வச்சுருக்கோம், இது தமிழ்நாடுக்கு எக்ஸப்ட் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி லாட்ரி, இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த கேம்ஸ், பப்ஜி இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி, லாட்ரி இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாக பேன் பண்ணி வச்சுருக்கு. இல்லை நாங்கள் இதை அலோவ் பண்ண மாட்டோம், இது யங்ஸ்டர்ஸை ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு. அப்போது ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இந்தியா ஃபுல்லாக ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலுக்கு சப் ரூல் வச்சு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூல் கொண்டு வரோம். இப்போ இந்த யூசர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தார்னா அவருக்கு இந்த லாட்ரி அப்ளை ஆகாது அப்படின்னு கொண்டு வர்ற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வரலாம். எப்படி? இப்போ இன்டர்ஃபேஸ், இன்னொரு இன்டர்ஃபேஸ் ஜிபே டிஎன் எக்ஸ்டென்ஸ் ஜிபே, இப்படி கொண்டு வரலாம். இப்படி சப் இன்டர்ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணலாம். ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு சப் இன்டர்ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணலாம். அப்போ சப் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி இங்கே எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம் இவங்க. இப்போ பப்ளிக் வாய்ட் பேன் லாட்ரி இப்படி ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். இப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு யூஸராக இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு இந்த ரூல் அப்ளை ஆகாது, எனக்கு இந்த ரூல் அப்ளை ஆகும். அப்போ இந்த ரூல் அப்ளை ஆகும்போது நான் ஒருவேளை இதை டிஃபைன் பண்ணாலும் இதுக்கு டெஃபினேஷன் கொடுத்தாகும். கரெக்டா? இந்த ரெண்டுத்துக்குமே நான் டெஃபினேஷன் கொடுத்தாகும். இப்படி கொண்டு வரலாம். இப்போ நான் ஒரு சாம்பிள் சொல்கிறேன் இந்த இடத்துல, சும்மா சின்ன சாம்பிள். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ பப்ளிக் இன்டர்ஃபேஸ், அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் ரூல்ஸ். இப்போ போத்தீஸ்னு இப்போ போத்தீஸ் சென்னையில் ஒரு நகை கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க போத்தீஸ் திருநெல்வேலியில் ஒரு நகை கடை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க, பப்ளிக் வாய்ட் ஆஃபர். போய் ஆஃபர் என்னங்க அப்படின்னு போய் கேட்டோன்னா ஏதோ ஒரு ஆஃபர் சொல்கிறாங்க. சரியா? இது ஹெட் ஆஃபீஸில். திடீர்னு புதுசாக இப்போது சென்னையில் ஒரு பொண்ணு கொண்டு வராங்க. இப்போ பப்ளிக் இன்டர்ஃபேஸ், இது வந்து நியூ பிரான்ச் என்பின்னு போட்டுக்கிறேன், அதுக்கான ரூல்ஸ். சரியா? அதில் இன்ட்ரடக்டரி ஆஃபர் ஆரம்பிக்கிறோம், 10 நாளைக்கு இப்படி ஒரு ஆஃபர், அப்படி ஒரு ஆஃபர் கொண்டு வராங்க. இப்போது நம்ம யாரோ ஒருத்தர் போத்தீஸில் நகை வாங்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ பப்ளிக் கிளாஸ் கஸ்டமர் இம்ப்ளிமெண்ட்ஸ் நியூ. இப்போ எங்கே நகை வாங்க போகிறோம்? போத்தீஸோட பழைய பிரான்ச்லேயும் வாங்க போகலாம், போத்தீஸோட புது பிரான்ச்லேயும் வாங்க போகலாம். இப்போ நம்ம புது பிரான்ச்சுக்கு புது கடையாக இருக்குது, போய் பார்ப்போம் அப்படின்னு நம்ம போய் பார்க்குறோன்னு வைங்களேன். இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்லாம் இருக்கட்டும். இப்போ நமக்கு புது கடைக்கு போனோன்னா இந்த இன்ட்ரடக்டரி ஆஃபர் உண்டா கிடையாதா? உண்டு இல்லை?
கரெக்ட் தானே? ஆமாம் சார். இந்த ஆஃபர் உண்டா கிடையாதா? அவங்க எப்போவுமே கொடுக்குற ஒரு ஆஃபர், யார் வந்தாலும் நாங்கள் ஒரு ஜூஸ் கொடுப்போம், இல்லை யார் எங்ககிட்ட எது வாங்கினாலும் ஒரு சின்ன ஹேண்ட்பேக் ஒன்று கொடுப்போம், அப்படி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அது உண்டா கிடையாதா? அதுவும் உண்டு. உண்டு சார். உண்டு, ரெண்டுமே உண்டு. ஏன் இவர் ரெண்டையும் இவர் ஒரு ரூல்ஸுக்கு போகிறாரு, அவங்க அவங்க இன்னொரு ரூல்ஸோட சப் ரூல்ஸ். அப்போ இந்த ரெண்டு ரூலும் இவருக்கு உண்டு. அப்போ இன்டர்ஃபேஸுக்கு சப் இன்டர்ஃபேஸஸ் இருக்கலாம். அப்போது அதை செயல்படுத்துகிறவர் இந்த ரெண்டு ரூலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு ரூலையும் இவர் தனக்கு வச்சுக்கலாம். பப்ளிக் வாய்ட் இன்ட்ரோ ஆஃபர்னு கொடுத்து அது எவ்வளோன்னு இவர் கேட்டு வச்சுக்கலாம். பப்ளிக் வாய்ட் ஆஃபர் எவ்வளோன்னு இவர் கேட்டு வச்சுக்கலாம். ரெண்டுமே உண்டு. இல்லை இவர் புது கடைக்கு போகல, பழைய கடைக்கு தான் போகிறாருன்னா அங்கே இந்த இன்ட்ரடக்டரி ஆஃபர் கிடையாது. வேறு ஏதோ ஒரு மதுரையிலையோ திருச்சியிலையோ போத்தீஸ் வச்சுருக்காங்கன்னா அங்கே இந்த இன்ட்ரடக்டரி ஆஃபர் கிடையாது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. இப்போ நான் இதை தியரியாக உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு டாஸ்க் மாதிரி இதையே ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலாமா? இதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துக்கோங்க, இதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துக்கோங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் கொடுத்துருக்கிற இதையே ஒரு டாஸ்க்காக பண்ணிட்டு வரலாமா? இல்லை இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்குமா? மொத்தம் ரெண்டு இன்டர்ஃபேஸ், ஒரு இன்டர்ஃபேஸுக்கு சப் இன்டர்ஃபேஸ், அந்த சப் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு கிளாஸ். யாரெல்லாம் பண்ண முடியும், யாருக்கெல்லாம் கஷ்டம்? பண்ணுறோம் சார். பண்ணலாம் சார். சரி, அப்போ இது பண்ணி பார்த்துட்டு ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. இதில் என்ன கஷ்டம் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். தனியாக உட்காந்து ட்ரை பண்ணி கஷ்டப்படணுங்கிற கட்டாயம் கிடையாது.